வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். இன்னைக்கு இன்னும் சரி நேற்றும் சரி நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு விவாதம், ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றியான விவாதங்கள் நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய அளவில் நடைபெற்றது. எண்ணற்ற குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகளும் எதிர்க்கட்சி தலைவர்களும் ஆளுங்கட்சி தரப்பின் மீது வைத்தார்கள். அதற்கு ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து தக்க பதிலடிகளும், முன்றைய ஆட்சி காலத்தில் தற்போதைய எதிர்க்கட்சியாக இருந்தவர்களினுடைய தலைவர்கள் என்னென்ன செய்தார்கள் என்பதை பற்றியும் தற்போதைய ஆளுங்கட்சி தரப்பினர் விளக்கங்களை கொடுத்தார்கள். இதுதான் நம்மளுடைய இந்திய ஜனநாயகம். எதுவாக இருந்தாலும் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் குத்தி கிழிச்சு நாராக தொங்க விட்டுருவாங்க. அந்த அளவுக்கான ஒரு சுதந்திரமும் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சும் இருக்கக்கூடிய உலகினுடைய மாபெரும் ஜனநாயக நாட்டினுடைய நாடாளுமன்றத்தில் நடந்த விவாதத்தை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க நிறையா, அதாவது 1.5% தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். அது ரொம்ப சப்போர்ட், உங்களுடைய சப்போர்ட்டு நமக்கு கிடைக்கும். ஓகே மக்களே, நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்துக்கிட்டு இருக்கப்ப எதிர்க்கட்சிகள்லாம் ஒன்று கூடி நாங்கள் இந்திய அரசுக்கு முழுமையான எங்களுடைய ஆதரவை தருகிறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அறிக்கைகள் விட்டதை நம்ம பார்த்தோம். ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்துக்கிட்டு இருக்கையிலேயே பாகிஸ்தானுடைய அந்த பேட்டிகள், அவங்களுடைய அந்த வார் ஃப்ரீப்பிங், இதையெல்லாம் பார்த்துட்டு எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் நம்மளுடைய ஃபைட்டர் ஜெட் அட்டாக் செய்யப்பட்டதாக பாகிஸ்தான் சொல்கிறாங்க. அது உண்மையா, அதை அரசு விளக்கணும் அப்படின்லாம் அறிக்கை விட்டுருந்தாங்க. நம்ம அரசாங்க தரப்புலையும் சரி, நம்ம இராணுவ தரப்புலையும் சரி, பாகிஸ்தானால் நம்மளுடைய எந்த ஃபைட்டர் ஜெட்டும் பாதிப்பு உள்ளாகலை. நம்மளுடைய பைலட்ஸ் எல்லாம் பாதுகாப்பாக இந்தியாவில் இருக்காங்க. தே சேஃப்லி ரிட்டர்ன் டு ஹோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, நாம் கொஞ்சம் டீட்டெயிலாக உள்ளே போவோம். ஸோ இது போன்ற குற்றச்சாட்டுகள் டிரான்ஸ்பரண்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இதற்கிடையில் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் சடனாக நிப்பாட்டப்பட்டது. அது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களால் அறிவிக்கப்பட்டது. நம்ம இந்திய அரசாங்கம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் அறிவிச்சிருந்தார். அறிவித்தது மட்டும் இல்லாமல் 26 முறை அதை திருப்பி திருப்பி கூறியதாக, அதாவது இந்தியா பாகிஸ்தான் போரை நான் தான் நிப்பாட்டினேன், நீங்கள் நிப்பாட்டலைன்னா நான் ட்ரேடு உங்கள் கூட செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் மிரட்டி தான் நிப்பாட்டினேன் அப்படிங்கிறத திருப்பி திருப்பி அவர் பதிவு பண்ணிக்கிட்டே இருந்தார். இதற்கு ஏன் இந்திய தரப்புல இருந்து எந்த ஒரு ரிப்ளையும் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் முக்கியமான குற்றச்சாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய மிகப்பெரிய இராணுவம் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் எப்படி இந்த தீவிரவாதிகள் உள்ள நுழைஞ்சாங்க, இது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரியும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டை நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை இதில் ஃபெயில் ஆயிட்டு இந்த ஆப்ரேஷன் சிந்தூரை எந்த ஒரு உலக நாடுகளும் ஆதரிக்கலை அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளும் எதிர்க்கட்சி தரப்புகளால் செய்யப்பட்டது. இதுக்கு ஒருபடி மேலே போய் எந்த ஒரு இராணுவ வீரருமே இதில் இறக்கலை, ஆனால் அப்பாவி பொதுமக்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் வாயை விட அது அமித்ஷா வச்சு செஞ்சு விட்டதையும் நம்ம பார்த்தோம். நம்ம சிதம்பரம் அவர்கள் அவரும் மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை வச்சுருந்தார். ஐஎம்எஃப்ல ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்துக்கிட்டு இருக்கையிலேயே எப்படி இந்த $1 பில்லியன் நிதியை ரிலீஸ் பண்ணாங்க, இதற்கு இந்தியா ஏன் ப்ரெஷரை கொடுத்து அதை தடுக்கலை அப்படிங்கிற மாதிரியும், இது போன்ற எண்ணற்ற குற்றச்சாட்டுகள். அதுக்கு பதிலடி ஜெய்சங்கர் தரப்புலையும் பிஜேபி தரப்புலையும் கொடுக்கப்பட்டது. மெயினாக என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆப்ரேஷன் மகாதேவ் அப்படின்னு இப்போ சமீபத்தில் நடத்தி நாங்கள் அந்த பகல்காமில் தாக்குதலில் ஈடுபட்ட 3 தீவிரவாதிகளை நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம். அது காங்கிரஸுக்கு சந்தோஷத்தை தராமல் அது வருத்தத்தை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் எந்த ஒரு விமான இதையும் நம்ம பாதிக்கப்படலை. அந்த வார் காம்பேக்ட் ஆப்ரேஷனில் ஒரு ரஃபேல் ஜெட்டு இந்தியாவுக்குள்ளேயே ஒரு தொழில்நுட்ப காரணமாக ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் தகவல்லாம் வெளியிட்டாங்க. அதையெல்லாம் காங்கிரஸ் தரப்பு நம்பாமல் பாகிஸ்தான் தரப்பு சொல்வதை கேட்டு நம்மள்கிட்ட கொஸ்டின் பண்ணுறாங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அவர் வைத்தார். அது மட்டும் இல்லாமல் ஜெய்சங்கர் அவர்கள் மிகச்சிறப்பான ஒரு பதிலை கொடுத்துருந்தாப்புல. நம்ம எப்படியெல்லாம் டிப்ளமேட் நடவடிக்கைகளில் என்னென்ன நம்ம ஈடுபட்டோம், அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் பாலிசியில் நம்ம என்னென்ன சேஞ்சஸை கொண்டு வந்தோம்,
அதற்கப்புறம் ஃபைனலாக அப்புறம் வந்து வார பற்றிய தகவல்கள் வந்து எப்படி டெய்லி வந்து நம்ம ப்ரீப்பிங்கில் வந்து உலக நாடுகளுக்கு எடுத்துரைத்தோம். இது போன்ற கருத்துக்களை அவர் அழகாக தெளிவாக சொல்லியிருந்தார். மெயினாக வந்து இந்த வாரில் நான் வந்து எதை வந்து ஒரு சிறப்பான செயல்பாடாக நினைக்கிறேன் அப்படின்னா, வெளியுறவுத்துறை அமைச்சரினுடைய செயல்பாடுகள் மிக சிறப்பாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்தியாவுடைய டிப்ளமசியும் சிறப்பாக இருந்துச்சு. முதல்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா, கிட்டத்தட்ட 50க்கும் மேலே இருந்த பாகிஸ்தான் ஹை கமிஷனர்ஸோட எண்ணிக்கையை வந்து 25க்கும் குறைவாக குறைச்சாங்க. 25 to 30க்கு மாற்றினாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இராணுவ சம்பந்தப்பட்ட ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இந்தியாவிலேருந்து வெளியாக்குனாங்க. பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்ட விசாக்களை ரத்து பண்ணாங்க. சார்க் அமைப்பு ஸ்பெஷல் விசாஸை வந்து ரத்து பண்ணாங்க. வாகா பார்டர்ஸ் மூடப்பட்டது. ஆப்ரேஷன் சிந்தூரில் முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை வந்து ரத்து பண்ணது. இது போல மிக சிறப்பான அந்த டிப்ளமேட்டிக் நடவடிக்கைகள் வந்து ஈடுபட்டது. அதே மாதிரியான உலக நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுக்கான உரையாடி இந்தியா வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு எப்படி வந்து இந்த பாகிஸ்தானுடைய லஷ்கர் தொய்பா அமைப்பு வந்து இதாக இருக்குது, பேக்கில் வந்து ISI இருக்குது, பாகிஸ்தானுடைய மிலிட்ரி இருக்கிறது, இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணது. இதெல்லாம் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சரின் சிறப்பான செயல்பாடுகளாக நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட அட்டாக் வந்து பாதுகாப்புத்துறை, உள்துறை மற்றும் வெளியுறவுத்துறை இந்த 3 டிபார்ட்மெண்ட்டை தான் வந்து எதிர்கட்சிகள் ரொம்ப அட்டாக் பண்ணாங்க. இதுக்கு ஒரு சிறப்பான பதிலடியை வந்து இந்தியா கொடுத்துருந்துச்சு. இந்த IMFல 1 பில்லியன் வந்து ரிலீஸ் பண்ணப்ப இந்தியா மிக கடுமையான ஒரு எதிர்ப்பை பதிவு பண்ணியிருந்தாங்க. அதையும் மீறி தான் வந்து அமெரிக்கா வந்து அவங்களுக்கு $1 பில்லியன் அமெரிக்க டாலரை வந்து இந்த போர் சமயத்தில் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கான பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறது ஏற்கனவே மீடியாவில் நிறையா வெளியாகிட்டு இருந்துச்சு. ஏதோ கிரிப்டோ கரன்சியோட அக்ரிமெண்ட் வந்து சைன் ஆகிருக்கு. அதனால் வந்து US வந்து அதுக்கு கொடுத்ததெல்லாம் வந்து இப்போ நிறையா மீடியா இதெல்லாம் வெளியாகிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த பாகிஸ்தான் அண்ட் சைனா வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் ஒன்றிணைஞ்சிட்டாங்க, அதில் வந்து இந்தியா ஃபெயில் ஆகிட்டுங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுலாம் நடந்துச்சு. எண்ணற்ற பிரச்சனைகள் ஏற்கனவே இருந்த கதைகளை எல்லாம் வந்து எதிர்கட்சிகள் மறந்து இந்த ஆளுங்கட்சியின் மீது குற்றச்சாட்டுகள் வச்சதாவே நான் நினைக்கிறேன். இது வந்து பாகிஸ்தானுக்கு அதிகமாக வந்து அவங்களுடைய கூற்றை வந்து உண்மை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரதிபலிப்பு ஏற்பட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. இதுக்கு வந்து மெயினாக வந்து என்னென்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமானது வந்து இவங்க சொன்னது வந்து பாகிஸ்தான் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து அணு ஆயுதம் வச்சுருக்கோம், எங்களை வந்து இராணுவ ரீதியாக அட்டாக் செய்யக்கூடிய நாடுகள் மீது அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம்லாம் சொல்லி மிரட்டினாங்க. அதை மீறி தான் இந்தியா வந்து பாகிஸ்தான் மேலே மிகப்பெரிய ஒரு அட்டாக்கை நடத்துனுச்சு. இதில் வந்து பிரதமர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அதாவது மொத்தம் 1000 மிசைல் அண்ட் ட்ரோன்ஸு, அதாவது எல்லாம் சேர்த்து 1000 மிசைல்ஸ் வந்து இந்தியா மேலே வீசப்பட்டது. அது எல்லாமே நம்ம வானிலையே தடுத்து அதை அழித்தோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தார். அதை நம்ம கண்கூடாக பார்த்தோம். அது இல்லாமல் ஐநா சபையினுடைய செக்யூரிட்டி கவுன்சில் வந்து என்ன சொல்லியிருந்துச்சுன்னா, இந்த டெரரிஸ்ட் அட்டாக்கு எதிராக இந்தியா வந்து அவங்களுக்கு வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான எல்லா அக்கௌண்டபிலிட்டி இருக்குது, எல்லா ரைட்ஸுமே இருக்குது. ஸோ அவங்க அந்த டெரரிஸ்ட்டை வந்து ஜஸ்டிஸ்க்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிக்கிற அந்த மாதிரியான அறிக்கைகள் வந்து செக்யூரிட்டி கவுன்சில் வந்து சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமானது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து TRF வந்து அமெரிக்கா வந்து தீவிரவாத அமைப்பாக அறிவித்தது. அந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு முன்னாடி இந்த பெஹல்காம் அட்டாக் நடந்தப்ப கிட்டத்தட்ட வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து 27 ஃபோன்கால் உலக நாடுகள் தலைவர்களிடமிருந்தும் பிரதமர் மோடி அவர்கள் 20 காலும், அது மட்டும் இல்லாமல் ஒரு 40 ஆதரவு கடிதங்களும் வந்து ரிசீவ் பண்ணதா சொல்லியிருந்தாப்புல. ஐநா சபையில் ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட 189 நாடுகளில் 193 நாடுகளில் 3 நாடுகளை தவிர 189 நாடுகள் இந்தியாவின் பக்கம் இருந்ததாகவும் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் மிக அழகாக சிறப்பாக வந்து சொல்லியிருந்தாப்புல. இதில் இன்னொன்று அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட் வந்து பழைய இந்திய அரசாங்கத்தின் மூலம் ஒருதலைபட்சமாக பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அந்த சைன் இதாகிருச்சு. கிட்டத்தட்ட 80% வாட்டரை வந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்துட்டு 20% வாட்டர் மட்டும் நாம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதை வந்து நாங்கள் இப்போ நிப்பாட்டியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசியிருந்தாங்க. இதில் ஓவரால் நான் என்ன நான் கவனிக்கிறேன் அப்படின்னா, இதில் முக்கியமானது என்ன பார்க்கணும் அப்படின்னா, அந்த டொனால்ட் ட்ரம்போட அறிக்கையை வந்து ஏன் இந்தியா வந்து மறுத்து பேசலை, பிரதமர் மோடி வந்து தைரியமான ஆளாக இருந்தால் அதை எதிர்த்து பேச வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரிலாம் நக்கலாலாம் கேள்வி கேட்டிருந்தாங்க.
அதற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, பிரதமர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பிரதமருக்கு வந்து கால் பண்ணவே இல்லை. ஜேடி வான்ஸ் தான் சுமார் 7 முறை வந்து கால் பண்ணியிருந்தார். அதற்கப்புறம் அவங்க முக்கியமான மீட்டிங்கில் இருந்ததுனால அந்த கால் வந்து அட்டன் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து பிரதமர் அதை அட்டன் பண்ணல. இது மாதிரி உங்களுக்கு ஏன்னா நம்ம வந்து பாகிஸ்தானுக்குள்ள டெரரிஸ்ட் கேம்ப்லாம் அடிச்சிருந்தோம். அதை அடித்த பிறகு இந்த கால் வருது. பாகிஸ்தான் வந்து உங்கள் நாடுகள் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்த தயாராக இருக்கிறாங்க, நீங்கள் வந்து கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி ஜேடி வான்ஸ் வந்து கூறியதாகவும், அதற்கு வந்து பிரதமர் மோடி அவர்கள் எந்த ஒரு தாக்குதலுக்கும் தரமான பதிலடி இந்தியா கொடுக்கும் அப்படின்னு சொல்லியதாகவும் தான் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து இந்த நாடாளுமன்றத்தை தெரிவித்தார். இந்த ஒரு நாடாளுமன்ற விவாதமே அமெரிக்க அதிபருக்கு ஒரு பதிலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். காரணம் ஏன்னா, அமெரிக்க அதிகாரிகள் வந்து இந்திய நாடாளுமன்றத்தில் என்ன விவாதம் நடக்குது அப்படிங்கிற நோட்டு வந்து கண்டிப்பாக அமெரிக்க அதிபருக்கு போகும். அமெரிக்க அதிபர் வந்து ஒவ்வொரு முறையும் சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த நான் தான் போரை நிப்பாட்டினேன் அந்த கதை வந்து பொய் அப்படிங்கிறது இன்டைரக்டாக ஒரு அமெரிக்க அதிபர் கூறியது பொய் அப்படிங்கிறத டைரெக்டாக சொல்லாமல் அது இன்டைரக்டாகவே வந்து அவங்க சொல்லிட்டாங்க. அதை அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரியுது மக்களே. நான் இந்த ஓவரால் விவாதத்தில் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இது வந்து இந்திய ஜனநாயகத்தின் வெற்றி, உலகினுடைய மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாட்டினுடைய பாராளுமன்றத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய விவாதம். இதுதான் இந்திய ஜனநாயகத்தின் வெற்றி. அதாவது என்னதான் ஆளுங்கட்சி என்ன பிரச்சனைகள் எவ்வளோ இதை மூடி மறைக்கணும் என்ன பண்ணாலும் நினைச்சாலும் எதிர்கட்சிகள் கிழிச்சு தொங்க விடுவாங்க. அதுக்கான ஆன்சரை வந்து ஆளுங்கட்சி தரப்பு கொடுக்கும். இப்படி தான் நம்மளுடைய ஜனநாயகம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு தான் இது. மீண்டும் ஒரு நல்ல வீடியோட நாளை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.